சொல்லு. அப்போ இப்போ செஞ்சதுக்கு மன்னிப்புன்றது எனக்கு பிடிக்காதுப்பா. நம்மகிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல சார்? நீ யாரு? அவரோட எல்லாம் ஒரே ட்ரிப்பா? நான் கொரியர் சார் எல்லாம் ஒரே ட்ரிப். இல்லை நான் இப்போ ஹெல்மெட் போடாமல் வந்த கேஸ். சரின்னு சொல்லுங்க. நாய் ஹெல்மெட் போடாமல் வருது, பைக்குக்கு ஹெல்மெட் சார் நான் என்னலாம் சொல்லாங்க, அது உங்களோட அதிகாரம் கிடையாது. கை நீட்டி பேச கை நீட்டி சரி, நான் கை நீட்டி பேசாத. பேசுனது ஓகே. நீங்கள் எது சார் நாயின்னு அவர் சொல்லுவாங்க? ஹெல்மெட் போடாமல் நீ எப்படி வந்த? பின்னாடி வந்துருக்கோம் எது சார்? ஏய், ஓட்டிட்டு வந்தவன் போடலாம் இருக்கேன். அதுக்கு நீங்கள் ஃபைன் கேளுங்க. நீ எதுவும் தெரியாமல் பேசாத, கம்முன்னு. எப்படி சார் நீங்கள் நாய் சொல்லலாம்? விடுங்க. நாங்கள் ஃபைனே போடுறோம். அவருக்கு அந்த 1500 ஃபைன் போடுங்க, இவருக்கு அந்த 1800 ஃபைன் போடுங்க. ஸ்டேஷன்ல வந்து நீங்கள் ஃபைன் போட்டு பில் கொடுங்க, நாங்கள் கட்டிக்கிறோம். நீ இருப்பாங்க கிளம்பு. அதுக்கு பேர் என்னது? கோயில் தான். டேய் கிளம்புறே இல்லையாடா நீ? எல்லாம் சாவி கொடுறா, வண்டி சாவி கொடுறா. கொடுங்க சார். வண்டி சாவி எடுத்து சார் கொடுங்க சார், நான் பார்த்துக்கிறேன். குடு. என்ன பெரிய இது சார்? நீங்கள் எதுவும் வண்டி பயப்பட எடுத்துட்டு போ. வண்டி எடுத்துட்டு போறியா இல்லையா? இங்கே பாருங்க, காமன் மேனு சும்மா இந்த நார்மலாக மிடில் கிளாஸ் பசங்களா பார்த்து பிடிக்க வேண்டியது. ஒரு ஆடிக்காரோ இல்லை ஒரு BMW நிப்பாட்ட சொல்லுங்க பார்ப்போம். ஏய், நீ முதல்ல யாரும் கேட்பா? சார் நான் யாரா இருக்கட்டும் சார், நான் கேட்டது பதில் சொல்லுங்க. கத்தி பேசாத. இந்த குரல் ஊத்தி பேசுறதுலாம் டேய் சவுண்ட் போடாதடா. டேய் எடுத்து போடா. நல்லா போ. எடுத்துட்டு போ. போ, நீ வந்து வண்டியை வந்து வண்டி எடுத்து நீ இந்த ஏரியால நீ இருக்க கூடாது. போ. டேய், நீங்களா பார்த்துக்குறோம். யார் அவன் ஃப்ரெண்டா? அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அவர் எல்லாம் ஒரே கூட்ட தானே? கொரியரில் வேலை செய்கிறேன் சார். நீ இதெல்லாம் போய் நிக்காத, போ. நீ நிக்காத. எடுத்துட்டு வா, திரும்ப பேச வைக்காத. என்ன தப்பே பண்ணலைங்க சார். என்ன தப்பு பண்ணல? ஹெல்மெட் போட்டு வரல, ஃபோன் பேசிட்டு வந்திருக்க, எதுவும் தப்பு பண்ணலங்கிற. இன்னொருத்தன் வேற உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கையாமையான்னு பேசிட்டு இருக்கான். சார் அது யாருன்னு எனக்கு தெரியாது சார். அவரு எனக்கு உண்மையிலே யாருன்னு தெரியாது. யாரும் தெரியாதுன்ற உனக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவர் யாருன்னு தெரியாமல் அவர் பார்த்து வந்து இஷ்டத்துக்கு நீங்கள் போயிடாதீங்கன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? நீ என்ன பண்ண முடியும்னா உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு அவன் சொந்தக்கார பையன் தானே சொன்னான். சொந்தக்காரெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் கொரியரில் வேலை செய்கிறேன் சார். நான் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்கு போகிறேன் சார். எவ்வளோ வச்சிருக்கா? இல்லைங்க சார், என்கிட்ட காசு இல்லை. சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கோ. சார் அது அவங்க சார், எனக்கு யாருன்னே தெரியாது சார். அவங்க உண்மையிலேயே சீரியஸாக. உண்மையிலே சீரியஸாக எல்லாம் ஒன்று தான்ப்பா. எல்லாம் போட்டிருப்பாங்களே, ஹெல்மெட் போட்டு போனோம். ஹெல்மெட் போட்டு தான் வந்தேன். சரி காலேஜ் வந்து வந்தோடனே கழட்டினேன் சார். காலேஜ் உள்ள பொண்ணுங்களை பார்க்கறதுக்காண்டி ஹெல்மெட் கட்டிட்டு உள்ளே போயிருக்க. அப்படிலாம் இல்லைங்க சார். சார் நம்மளே பேக் மாட்டின்னு போகிறாங்க, நம்மள யார் சார் பார்க்க போகிறாங்க? பார்த்தாங்கன்னா பேக் டெஸ்ட்டு போயிடுவேன். அப்படிலாம் இல்லைங்க சார். அதில் நமக்கு அதெல்லாம் தேவையில்லாது சார். நமக்கு நீ ஏன்ப்பா என்னையே சேர்க்குற? உன்னைய பற்றி மட்டும் பேசு. தேவையில்லாது சார். அது வேணாங்க சார். சரி இனிமேல் ஹெல்மெட் போட்டுருக்கியா? கண்டிப்பாக போட்டுறேன். ப்ராமிஸ்? ஹூ ப்ராமிஸ்? உண்மையா சார்? ஹூ நான் மேலே ப்ராமிஸ் சொல்லு. என் மேலே ப்ராமிஸ். ஹூ மேலே ப்ராமிஸா? கேமரா இருக்கு சார். நான் போலீஸ் தான் இல்லை. ஐயா, லைசன்ஸ் இல்லை, பேப்பர் மட்டும். இன்சூரன்ஸ் இல்லை. என்ன பண்ணுற? ஃபஸ்ட்டு இப்படி இப்படியா சார்? சரி எவ்வளோ வச்சுருக்கா? ஆ புரியலப்பா, இப்படி கத்தி பேச இப்படியா? பைசாவே இல்லையா? உங்கள் அம்மா பார்த்து அடிப்பாங்களா? ஏன்? ம் ஏன் பயப்படுற? ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, பயப்படாத ஃபஸ்ட்டு. இந்தா சரி போ. இங்கே வா, இந்த கேமரா இருக்கு பாரு. சும்மா யூடியூப் சேனல்டா, ஜாலிக்குடா. டேய் இருடா யூடியூப் சேனல்டாடா. இங்கே வாடா ஆக்சிடென்ட் ஆகிட போறடா. இவரும் இல்லை, அங்கே பாடுற உள்ள கேமரா இருக்குடா. பயப்படாதடா. தம்பி அழுகாத, தம்பி அழுகாதீங்க தம்பி. அப்படி அழுதா எனக்கு தாங்காதப்பா. அப்புறம் நானும் சேர்ந்து அழுதுப்பா. அழுகாதப்பா. ரொம்ப பயப்படுற. உன்னைய பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. சென்னை பசங்கன்னு சொல்லு. இன்சூரன்ஸ் இல்லை, பைக் கிட்டே எங்க பைக்கில் இருக்கணும். இன்சூரன்ஸு வீட்டில் வச்சுட்டு ஓட்டக்கூடாது பைக்கை. வா சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? நாளைக்கு ஸ்டேஷனில் வந்து தெரியுங்களா? சரி, தமிழ் தெரியுமா? தமிழ் எந்த காலேஜில் படிக்கிறீங்க? பார்த்து பார்த்து
யாரா முதா டேய் கூட பேசிட்டு இருக்கோம் சார். டேய் நீ யாரா ரொம்ப பேசிக்கிட்டு வந்த வந்து சரி லீகலாகவே பார்த்துப்போம். நீங்கள் நாளைக்கு நான் ஒன்றுமே சொல்கிறேன் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து லீகலாகவே பார்த்துப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருல. அவரோட ஒரிஜினல் வாங்கிக்கோமா? நீங்கள் நாளைக்கு காலையில் ஸ்டேஷனுக்கு நீங்கள் 10 மணிக்கு வாங்க. இந்த தாம்பரம் 6:05 வந்துடுங்க. சரி நீங்கள் கிளம்புங்க. சார் நீங்கள் கிளம்புங்க. இதெல்லாம் மெயின் ரோடு. நான் டேய். இப்போ நிற்காம கூட பாரு போடா. கிளம்பு போ போ இல்லை ஜி, நீ சும்மா ரொம்ப எல்லாரும் பேசிட்டு இருக்க இதே தானே பேசிட்டு இருக்காங்க. போலீஸ்லாம் பயந்துருவாங்க. சரி கிளம்புங்க. 2 பேரும் கிளம்புங்க நாளைக்கு. நீ வா நீ நாளைக்கு ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்கோ நீ கிளம்பு நீ முதல்ல நீங்கள் 2 பேரும் கிளம்பு போ சும்மா காசு கொடுக்காதீங்க. எதுனாலும் பார்த்து கிளம்பு போ ஓ பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கோங்கப்பா. பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் லாயர் கூட்டிட்டு வந்து எடுத்துக்கோங்க. இல்லைப்பா எல்லாம் ஒரே செட்டாக இல்லை சார் யாருன்னே தெரியாது சார் ஏரியா பக்கமே நீ வரக்கூடாது ஓடிடு நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் டைம் உனக்காக நான் இங்கே வந்து வெயிட் பண்ணேன். இல்லை சார் உங்களுக்காக இல்லை சார் நீங்கள் எப்படி மீட் பண்ண நான் இங்கே தானே சார் இருக்கோம் இந்த ரோடு இதான் சொல்லிட்டு இருக்காங்க. காலேஜ் ஐடி கார்டு இருக்கா? ஐடியா இல்லை. உனக்கு எப்படி number? இன்னும் ஐடி கார்டு கொடுக்கல சார் நீங்கள் சொல்லு ஏதாவது சொல்லு. சார் வாயில நான் வரதை சொல்லு. சார் 1 இயர் நீங்கள் பாருங்க சார் எக்ஸ்கியூஸ் பண்ணி விடுங்க சார் எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. 2 ஆப்ஷன் தான். ஃபைன் எங்கே கட்டுறீங்களா? கோர்ட்டில் வந்து கட்டுறீங்களா? ஃபைன் கட்டுறது இல்லை சார் அப்படியே போகிற எவ்வளோ வச்சுருக்கா? ஒரு 50 ரூபாய் தான் சார் டீ குடிக்கலான்னு சொல்லுவாங்க அது 50 ரூபா பத்தாதேடா. சரி டைம் ஆகிடுச்சு. நான் கிளம்பணும். நீங்கள் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறீங்களா என்ன? டக்குன்னு சொல்லுங்க. பாருங்க சார் ஒரு டைம் சார் ப்ளீஸ் இப்போ நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோம் உங்களுக்கு அதான் சார் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் எப்போ பார்த்தாலும் கவனிப்பேன் சார் நீங்கள் அங்கே கூட வாங்க சார் நான் தான் சொன்னேன் சார் ரேட்டு நல்லா சார் 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 ப்ளீஸ் சார் 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 டிஸ்கவுண்ட் பண்ணி நீ ஏன் சிரிக்கிற? ஒய் யூ ஆர் லாஃபிங்? ஒய் யூ ஆர் லாஃபிங்? புரியாது சார் அவன் தமிழ் தெரியுமா? ஆ சார், உனக்கு தமிழ் தெரியுது. இல்லை சார் அவன் டெல்லி சார் அவனுக்கு டெல்லினா இங்கே காலேஜ் வந்து தான் கற்றுக்குறாங்க டெல்லியில் இருக்குல்ல. ஹிந்தியா? ஹிந்தி பேச சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணுறியா நீ? சிரிக்காதீங்கப்பா. சார் நான் எதுவுமே சொல்லல சார் நான் உங்ககிட்ட பணியை தானே சார் கேட்டுருக்கேன் இங்கே தான் சரி அம்மா சரி சட்டப்பட்டு முடிச்சு விடுங்க. இல்லைன்னா நாளைக்கு காலைல போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க. உட்காருங்க. சார் சரி 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 நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க சார் நீங்கள் அதான் சொன்னீங்களா அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக எங்கே? ஃப்ரீயாக ஏடிபி இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிக்காங்க சார் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினோடனே மேனேஜராக இருக்காங்களா? ஆமாம் சூப்பர்வைசராக இருக்கும் சைட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்களா? சைடில் எடுத்து தராங்கன்னு இல்லை உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது போலீஸ் டிஸ்கவுண்ட் போலீஸ் டிஸ்கவுண்ட் இருக்காங்க தனியா? சரி அடுத்த டைம்லேருந்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கீங்களா? கன்ஃபார்ம் சார் ப்ராமிஸ்? யார் மேலே ப்ராமிஸ் போடுற? பண்ணுப்பா அதனால பண்ணு காசு தான் நீயும் கைவை. நீ கைவை. யூ கீப் யூர் ஹேண்ட். லிமிட்டு என்ன சிரிக்காதீங்க. லிமிட்டு இன்சூரன்ஸு ரினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி ஓட்டுவோம். சென்னை பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். பண்ணுவீங்களா? இப்போ மட்டும் வாட் த ஃபக்குன்னு இங்கிலீஷில் வருவீங்க வா. என்ன இவ்வளோ நேரம் தமிழில் ஐயான்னு கெஞ்சிட்டு இருந்தேன். தெரிஞ்ச உடனே வாட் த ஃபக்கா?